பிரைஸ் தி லார்ட். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இந்த காலை வேளை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைகளை தெய்வ சபையில தேவன் எழுந்தருளுவீராக. எங்கெல்லாம் ஆராதிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய அசைபாடுகள் எங்களோடு இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? அவர் ஒருவரே துதிக்கப்பட பார்க்கிறார், அவர் ஒருவரே தூயாதி தூயவர். அந்த நல்ல தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் சேர்ந்து. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். இந்த ஆராதனைகளை தொடக்கம் முடிவு வரைக்கும் ஆவியானவர் நீராளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மூலமாய் உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு நீங்க இருக்கிற இந்த பாடலை பாடி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ, அவர் நம்மோடு இருக்கும்போது ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டியதில்லை, போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. அதிசய தெய்வம் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. விசுவாசத்தோடு நாங்க ஒரு நாளும் நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஒரு நாள் நம்மை தள்ளாட விட மாட்டார், ஒரு நாள் நம்மை குந்தி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக பிரைஸ் தி லார்ட், மகிமை மாட்சிமை நிறைந்தவே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல உற்சாகமாக முழு பலத்தோடு ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம் சேர்ந்து. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன்
மகிமை மாட்சிமை உன்னத தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. ஆக உயர்ந்தவர், உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுகிறோம். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, இதயத்தில் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்று தொழுகிறோம். ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே. மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிறோம். நித்திய தேவன், நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, சென்று நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலம் அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, செலுத்தினார் என்றும் தோல் அந்த நல்ல தெய்வத்தை, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழோடு தொழுகிறோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, கடைசியாக மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழோடு தொழுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். மேலும் சொல்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். அவர் வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்த பாடலை பாடுவீர்களா? இயேசுவுக்கு ஜீவன் தந்தாரே, ஆமென். புது வாழ்வு, புது ஜீவன் இந்த காலை வேளை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும். சமாதானம் சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்துவோமா. துதிப்பாடல் நான் பாடி இயேசு,
உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு துதிப்பாடல் இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே எல்லாம் எழுந்து நின்று ஆமென் இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அந்த நல்ல தெய்வத்தை வாயில் திறந்து மனதானவரை வாழ்த்துவோம் அவர் ஒருவரே தெய்வம் அவரே அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை ஹல்லேலூயா வாயில் திறந்து ஹல்லேலூயா நீ பெரியவர் ஆண்டவரே நீ பெரிய காரியங்கள் செய்பவர் எங்கள் வாழ்க்கையில நீ வந்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா இப்போதும் நாம் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை இந்த காலை வேளையில அவருடைய மகிமை நம்மை நிறைப்பதாக அவருடைய பிரசன்னம் நமக்குள் நிலை கொண்டிருப்பதாக நல்ல தெய்வமே உம்மை மனதார மாற்றுகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம் ஆண்டவரே நீ தந்த இந்த வாழ்வை உமக்கே செலவிட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம் நாங்கள் கிருபையை கொண்டாடுகிறோம் ஆமென் கிருபையை கொண்டாடுகிறோம் yes lord கிருபையை கொண்டாடுகிறோம் கட்டுகளை அறுத்தது உங்க கிருபை காயங்களை கட்டியது உங்க கிருபை கட்டுகளை அறுத்தது உங்க கிருபை காயங்களை கட்டியது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் நாங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நாம் இருப்பது அவருடைய கிருபை நாம் உயிரோடு இருப்பது
அவருடைய சொந்த கிருபை. என்னுடைய பலத்தினால நான் நிக்கல, என்னோட திறமையினால நான் நிக்கல. ஹalleluya. அவருடைய கிருபை மட்டுமே என்னை தாங்குகிறது, அவருடைய தயவு மட்டுமே என்னை நடத்துகிறது என்று சொல்றவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவுடைய கிருபை இந்த காலை வேளையில நம் மீது பெருகுவதாக. நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகளின் மீது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் பெருகுவதாக. glory லகாயோகி என்னை காண்கின்றதே நீ. அவர் நம்மை காண்கிறவர். லகாயோகி என்னை காண்கின்றதே நீ. பாதாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. பாதாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எங்கள் நடுவுகள் நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுவுகள் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீலகாயோகி என்னை காண்கின்றதே. அவர் நம்மை காண்கிறவர். இந்த உலகத்தில் உள்ள உங்களை காணாம இருக்கலாம், உங்களை நோக்காம இருக்கலாம், ஆனா என்னுடைய தெய்வம் உங்களை உண்டாக்கினவர். அவரை ஒருபோது மறப்பதில்லை. அவருடைய கண்கள் இந்த கால ஆராதனையில உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கு செல்ல முடியாது. எங்களை காண்கிற தெய்வமே, ஹalleluya. அவர் உங்கள் அழுகுறலை காண்கிறவர், உங்கள் கதறலை அவர் காண்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். ஹalleluya. glory யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. யெகோவா சம்மா கூடவே இருப்பீர். யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எந்த புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய தழும்புள்ள கரத்தினால ஆண்டவர் நம்மை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் யெகோவா ரப்பாவாய் இருக்கிறார். அவர் சுகமளிக்கிற தெய்வம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. ஆண்டவரே சுகமாக்குங்க என்று சொல்வீர்களானால் அவருடைய கரம் இந்த ஆராதனையில உங்களை தொட்டு சுகமாக்க அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் பொய் சொல்வது மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. வாயை திறந்து விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, உங்க மகிமையால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுவீங்களா? ஹalleluya. glory சந்தரபா. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. ஆண்டவர் தந்த சுகத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் தந்த பலனுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. இம்மட்டும் நம்மை நடத்தினாரே, இனியும் நடத்துவார். அந்த நல்ல தெய்வத்தை மனதார கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நல்ல தெய்வமாய் நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நாம் துதிப்போம். ஹalleluya. ஓ நன்றி. ஹalleluya. அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்பா உங்க காருண்யம் எங்களை பெரியவன் ஆக்கும். ஆண்டவரே நீர் வந்தால் போதும் எல்லாம் நடக்கும் சொல்றவங்க வாயிலிருந்து ஓ ராதா சனதரே. மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு
இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். உண்மையா சொல்வீங்களா? அவர் மனம் இறங்குகிற தெய்வம். அவர் பாரபட்சம் பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கல்வாரி ரத்தம் இந்த கல்வாரி ஆராதனையில நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆட்டுக்குட்டி ஆண்ட ரத்தம் அதை தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி நந்தத்துக்கு நாம் ஓடி வருவோமா? மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கருத்து துண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கருத்து துண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுவீங்களா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னோனே ஆண்டவர் இறங்கினார். தாவீதின் குமாரன் இன்றைக்கும் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்க விடுதலையாக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறாரே. இந்த காலை வேளையில எல்லா பலனும் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு இருந்த சுகம், எனக்கு இருந்த ஆரோக்கியம், எனக்கு இருந்த பதவி, எனக்கு இருந்த அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து நான் தனிமையில நிற்கிறேன் என்று சொல்லுவேனா? வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம். அவருடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருந்ததா? ஒருவேளை உங்க வாழ்க்கை முன்னாடி ஆசீர்வாதம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலிருந்து போத இருந்த ஆசீர்வாதத்தை விட, போத இருந்த பலனை விட, போத இருந்த செல்வாக்கை விட ஆண்டவர் மீண்டும் அதிகமாய் உங்களை திருப்தியாக்குகிற அளவிற்கு உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை இரட்டத்தனையாய் உயர்த்த ஆண்டவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சிறுவரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதமுடைய கரம் இந்த காலை ஆராதனையில நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறது. நாம் கலங்க தேவையில்லை, நாம் திகைக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நெஞ்சமே கலங்காதே, நெஞ்சம் நான் நம்பி வா. நெஞ்சமே கலங்காதே, நெஞ்சம் நான் நம்பி வா. யார் உன்னை தள்ளிவிட்டாலும் இயேசு உன்னை தள்ளவே மாட்டார். யார் உன்னை தள்ளிவிட்டாலும் இயேசு உன்னை தள்ளவே மாட்டார். என் அன்பு சகோதரி சகோதரியே, அவர் ஒரு நாள் உங்களை தள்ளிவிட போவதில்லை. ஹல்லேலூயா. உலகம் உங்களை தள்ளலாம், உங்க சொந்த பந்தங்கள் உங்களை தள்ளலாம், உங்களை நேசித்தவர் உங்களை தள்ளலாம். ஆனா உங்களை சிருஷ்டித்த தெய்வம் உங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். தள்ளப்பட்டவர்களை உங்களுக்கு தள்ளங்களாய் மாற்றுகிற தெய்வம் அவர். ஓ ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை இந்த கால வேளையில உறுதியாய் பற்றிக் கொள்ளுவீர்கள் என்றால், அவரையே நம்பி அவரையே சேவிக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், உங்களை உயர்த்த, உங்களை தொடர்ந்து நடத்த என் தேவன் போதுமான தெய்வமாய் அவர் இருக்கிறார். நெஞ்சமே
ஒருத்தர் போதும் உங்களை நடத்த, அவர் ஒருத்தர் போதும் உங்களை விசாரிக்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், உங்களை விசாரிக்கிற தெய்வம், உங்களை கேட்கிற தெய்வம் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே சென்று. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமும் இந்த புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். நாமும் எங்கள் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அவருடைய நாமத்துக்குள்ள வந்த உங்களை அவர் ஒரு நாளும் ஆற்றலை விடமாட்டார், ஒரு நாள் உங்களை தள்ளாட விடமாட்டார், ஒரு நாள் உங்களை சோர்ந்து போக விடமாட்டார். ஹalleluya. வேதம் சொல்கிறது, இந்த சந்ததிக்குள்ள வல்லமையும் வரப்போற சந்ததிக்கு பராக்கிரமத்தை அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பதாக என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். இந்த காலை வேளையில அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவார். ஒரு தகப்பனுக்கு தகப்பனாயிருந்து, தாய்க்கு தாயாயிருந்து அவர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறான் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. glory. உமக்கே துதி, உமக்கே மகிமை. எல்லா துதிகர மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒருவரே பெற்றுக்கொள்ள பாத்திர ஆண்டவரே. ஆமென். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் நின்றவனமாக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 15. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 15 பக்கம் எண் 677. மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே சென்று. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான்
நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தெய்வம் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தெய்வம் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சாது கத்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா, கலங்கமே எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில உதாரத்துவமாய் உற்சாகமாய் செலுத்தின காணிக்கையும் தசமபாகங்களும் நீ பார்த்தீர் ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாத வாரம் முழுவதும் உடைய பிள்ளை ஆச்சரிய பாதைகளை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவீராக. களஞ்சிகள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பட்டும் ஆண்டவரே. வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. சம்பாதிப்பதற்கு தேவையான பலனை தருவீராக ஆண்டவரே. எல்லா விக்கிரங்களுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கு, நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. உன்னத பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். எங்க போனால் எங்க வந்தாலும் நீ காத்துக் கொள்வீராக. தூதரின் பணிவுடைய ஒத்தாசை பிள்ளைகளுக்கு இருப்பதாக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மக்களாகிய நாம் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால், நம் அரசாங்கம் கூறியிருப்பதனால நாம் இந்த ஆன்லைனில் நம்முடைய ஆராதனைகள் நடைபெறும். அரசாங்கம் எப்பொழுது திரும்ப அறிவிப்பு விடுக்கிறார்களோ அப்பொழுது நாம் சேர்ந்து தேவனை நாம் சபையில் கூடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இப்போதும் நாம் தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை ஆராதனையில எங்களோடு நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு முன் அனுப்புவீராக. அடியை மறைத்து நீர் வெளிப்படுங்க. எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சற்று நேர தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 25:10. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. வேதத்துல மலை என்று பார்க்கும்போது அது கர்த்தருடைய சபையை குறிக்கின்றது. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 3:17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று நம்மையும் குறிக்கின்றது. பொதுவாக நம்ம மலையை பார்க்கும்போது அது உயரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மலைகளுக்கு கீழே தான் எல்லா மரங்கள், பெரிய பெரிய மரங்களானாலும் சரி, பெரிய பெரிய கட்டடங்களானாலும் சரி, கோபுரங்களானாலும் சரி, அந்த மலைகளுக்கு கீழே தான் இருக்கிறது. ஏன் இந்த உலகத்திலேயே பெரிய கோபுரம் என்று சொல்லப்படுகிற பர்ஜ் கலிஃபா 828 மீட்டர் அவ்வளவு உயரத்துல துபாயில கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோபுரமும் சரி மலைகளுக்கு கீழாக தான் இருக்கிறது. இந்த உலகத்துல எதையுமே ஆண்டவர் மலைகளுக்கு மேலாக எதையுமே வைக்கல, எல்லாமே கீழே தான் வைத்திருக்காரு. அப்பேற்பட்ட மலைக்கும் மேலாக ஒன்று ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால் அதுதான் கர்த்தருடைய சபை. சொல்லுங்க ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் நாம் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சபை ஆண்டவர் எங்க வச்சிருக்காருன்னா மலைக்கும் மேல வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சபை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படி உயர்த்தப்பட்ட சபைக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென். நாம் வாசித்தோம், சபை மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று. நோவாவின் பேரை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. வாசிப்போம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று.
அரராத் என்னும் மலைகளுக்கு மேலே பேழையாகிய சபை தங்கிற்றான். ஏன் தெரியுமா? அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வெள்ளம் போல சத்துரு உங்களையும் உங்கள் சபையையும் மக்களையும் மூடடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பான் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பெரு வெள்ளத்துல நீங்களும் உங்கள் சபையும் மூழ்கி விடாதபடிக்கு அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். அவர் உங்களை மலைகளுக்கு மேலாக கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த கொரோனாவானது எல்லா மக்களையும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொரோனா. எல்லா மக்களும் உலகம் முழுவதும் கொத்து கொத்தா மரித்து கொண்டிருக்காங்க. ஆனா எத்தனை லாக்டவுன் வந்தாலும் சரி, எத்தனை லாக்டவுன் போட்டாலும் சரி, கர்த்தருடைய சபையை நடத்துவதை யாராலும் நிறுத்த முடியல. அதை யாராலும் நிறுத்தவும் முடியாது. நோய் நாட்களிலும் அதே தான் நடந்தது. வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21-22 வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. எல்லாம் மாண்டு போயின. பூமியில சரி, எல்லாமே வாழ்க்கை எல்லாமே மாண்டு போயின. ஆனால் கர்த்தருடைய சபையாகிய பேழையாகிய சபை மாத்திரம் அழிந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. அது பூமிக்கு மேல் மிதந்தால் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா பேழையாகிய சபை மட்டும் பூமிக்கு மேல் மிதந்தது. சபை இயங்கிக் கொண்டே இருந்தது. அது எந்த காற்றோ எந்த மழையோ எந்த ஒரு காரியமும் சபை நடத்துவதை, சபை காரியத்தை தடுக்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா. சபை கர்த்தருடையது. எனக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய இரத்தத்தினால் இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 31:4. கடைசி பகுதியை மட்டும் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சேனையின் கர்த்தர் எதற்காக யுத்தம் பண்ண இறங்குறாரா? தன்னுடைய சபைக்காக யுத்தம் பண்ண வைரக்கமா அவர் எழும்புகிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நினைத்திருக்கலாம், அவர் நினைத்தால் தன்னுடைய தூதர்களை அனுப்பலாம், தான் வருவதற்கு பதிலாக தன் தூதர்களை அனுப்பலாம் சபைக்காக. ஆனால் நானே வருகிறேன் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? சபையை அவர் அவ்வளவாக நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் அமர்ந்திருந்ததா? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சபையின் மேல் அவன் வாஞ்சையாய் இருந்தான். எப்படியாவது சபை கட்டப்பட்ட விடாதா? ஒரு தீராத வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரக்கூடிய அளவுக்கு எஸ்ராவை போல நாம் சபையின் மீது அக்கறையும் கரிசனையும் வாஞ்சையும் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய கரம் நம் மீது அமரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாஞ்சை கர்த்தருடைய சபை மீது இருக்கின்றதா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக திருப்புவோம் என்றால், எஸ்ரா மீது அமர்ந்த கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீதும் அமரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அது பராக்கிரமம் செய்கிற கரம், அது பாதுகாக்கின்ற கரம். ஹல்லேலூயா. உங்கள் சரீரமாய ஆலயத்திலும் உங்கள் சபையிலும் பிசாசு அழிக்க எத்தனிப்பான் என்றால், கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், பாதுகாக்கின்ற கரம் எல்லா சத்துருக்களையும் இந்த காலை வேளையில உங்கள் காலின் கீழ் பாதுபடியாக்கி போடும். சபைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த ஆண்டவர் என்ன செய்வாராம்? தன்னுடைய தூதர்கள் அனுப்ப மாட்டாரு, அவரே வருவாராம். அதை தான் இப்ப நம்ம வாசித்த ஏசாயா 33:4ஆம் அதிகாரத்துல வாசிங்க திரும்ப. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கர்த்தரே இறங்குவாரா? தன்னுடைய தூதர்கள் அனுப்ப மாட்டாரு. சபைக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தரே நேரடியாக வந்து செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அப்பேற்பட்ட சபைய, அப்பேற்பட்ட ஊழிய காரியங்களை கேலி கிண்டல் செய்வதும் அவளை தூஷிப்பதும் எதிர்ப்பதும் சர்வ சாதாரணமாகிவிட்டது. வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சாகிறார் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை வேளையில சபைக்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி
பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் சபையை பாழாக்குகிறவனாக காணப்பட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, சவுல் பாழாக்குறத பார்த்துட்டு தன்னை தூதர்களை அனுப்பிச்சாரா? சவுல் ரொம்ப பாழாக்கிட்டு இருக்க சபையை போய் என்ன பாருன்னு அனுப்பிச்சாரா? தூதர்களை மிகாவேல் அனுப்பிச்சாரா? அனுப்பல. மாறாக கர்த்தரே இறங்கி வந்தார் சவுலுக்கு எதிராக. வாசிப்போம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வாசிப்போம் 4ஆம் வசனமும் சேர்த்து. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சபையை துன்பப்படுத்தின சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சபையை துன்பப்படுத்தலப்பா, நீ என்னை துன்பப்படுத்துறன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சபையையும் ஆண்டவரையும் நாம் ஒருபோதும் ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சபையை, அப்படிப்பட்ட சபையை தொந்தரவு செய்கிற, இடையூறு செய்ய நினைக்கிறவர்களை கர்த்தரே நேரடியாக சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். எசபேல் ஆகாபின் மனைவிதான் எசபேல். இந்த எசபேல் கர்த்தருடைய சபைக்கும் ஊழியர்களுக்கும் எப்படி விரோதமாக எழும்பலாம் என்று ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 9ஆவது அதிகாரம் 7வது வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். இந்த எசபேலோட வேலை என்ன பாத்தீங்கன்னா, எல்லா தீர்க்கதரிசிகளையும் கர்த்தருடைய எல்லா ஊழியக்காரங்களையும் தேடி கண்டுபிடித்துக் கொள்வதுதான் இந்த எசபேலோட வேலையாக இருந்தது. இந்த எசபேலோட 2வது காரியம் என்னன்னு பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இந்த எசபேலோட இன்னொரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊழியர்களை மிரட்டுவது, ஊழியர்களை அச்சுறுத்துவது, அவர்களை பயமுறுத்தி தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய மகத்துவத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடாதபடி அவங்களை கட்டி வைத்து ஒழுங்கு செய்வதுதான் இந்த எசபேலோட வேலையாக காணப்பட்டது. எசபேலோட 3வது காரியம் என்னன்னு பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 4-14வது வசனம். 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பலிபீடங்களை இடித்து போட்டார்களாம். இந்த நாட்களில் நாம் எப்படி சபையை கட்டி தேவனை ஆராதனை செய்கிறோமோ, அந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, பலிபீடங்களை கட்டி தேவனை தொழுது கொள்வார்களாம். அப்படின்ட்டு எப்படி இந்த நாட்களில் எப்படி நம்ம கட்டுகிற சபையை எப்படி இடித்து தரைமட்டமாக்கிறார்களோ, இதே சூழ்நிலை தான் அன்றைக்கும் காணப்பட்டது. பலிபீடங்களை ஆண்டவருக்கென்று தயாரிக்கப்பட்ட கட்டப்பட்ட பலிபீடங்களை எசபேல் இடித்து தரைமட்டமாக்கினாலாம். இந்த எசபேலோட ஆவி எப்படி செய்யப்படும் பாத்தீங்கன்னா, எசபேலின் ஆவி சபைகளுக்கு வெளியே இருந்து செயல்படும். எப்படின்னா, வெளியே இருந்து மற்றவர்கள் மூலமாய் சபையை இடிப்பது இந்த எசபேலுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம் மோவாபுடைய ஆவியை பார்ப்போம் என்றால், அது சபைக்குள்ள இருந்து என்ன செய்யுமா? சபையை இடித்து உடைத்தலுமா. எசபேல் ஆவி என்ன செய்யுமா? சபைக்கு வெளியே இருந்து சபையை உடைக்கும். ஆனா அந்த மோவாபு ஆவி என்ன செய்யுமா? சபைக்கு உள்ள இருந்தே சபையை உடைத்தெரியுமா. இதுதான் இந்த 2 பேருக்கும் உள்ள, 2 ஆவிக்கும் உள்ளதான வித்தியாசம். சபைக்கு விரோதமாக ஊழியர் குலமாக எழும்பின எசபேல் என்ன நடந்தது என்று பார்ப்போம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 31, 33, 35, 37. யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரிஷேம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு, யெகூ என்ற ராஜாவை ஆண்டவர் எசபேலுக்கு விரோதமாக எழுப்பினார். யெகூ எசபேலை கொலை செய்ய போன போது யெகூ அழைத்தான். என் பட்சத்தில் யார் இருக்கிறது என்று கேட்டான். அப்பொழுது 3 பிரதானிகள் அவனுக்கு செவி கொடுத்தார்களாம். வேதம் சொல்கிறது 3 பிரதானிகள் எசபேலை தள்ளிவிட்டார்கள் என்று. ஆனால் எசபேலை தள்ளிவிட்டது 3 பிரதானிகள் அல்ல,
3 அன்னகர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்நாட்களில் அரசிகளோடு கூட யாரை வைத்திருந்தாங்கன்னா அன்னகர்கள் தான் கூட வைத்திருந்தாங்களாம். அது அவங்களுடைய வழக்கமாய் காணப்பட்டது. அந்த அன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏகுக்கு செவி கொடுத்தாங்க. அவர்கள் செவி கொடுக்க வேண்டியது எசபேலுக்கு, ஆனால் மாறாக அவர்கள் செவி கொடுத்தது ஏகு ராஜாவுக்கு செவி கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த அன்னகர்களும் கூட எசபேலோடு கூட இருந்து அவளை முற்றிலும் மனதளவுல வெறுத்து தள்ளினது நிமித்தமாக தான் எசபேல் கீழே தள்ளுங்கள் என்று ஏகு சொன்ன உடனே இதுதான்டா சான்ஸ் சொல்லி உடனே அன்னகர்கள் எசபேலை மேலிருந்து கீழே தள்ளிவிட்டார்களாம். ஹல்லேலூயா. 33வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏகு அவனை மிதித்து உள்ளே போய் என்று வாசிக்கிறோம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவள் விழுந்த உடனே ஏகு எசபேலை மிதித்து போல மாறாக என்ன செய்யறானா தன்னுடைய குதிரையை வைத்து அந்த எசபேலை மிதிக்கிறான், மெனக்கிட்டு மிதிக்கிறான். எப்படி தெரியுமா? அவங்களோட சரீரம் எருவை போல வரையில தூவப்படுகிற எருவை போல ஆகும் வரைக்கும் அவளை மிதி மெனக்கிட்டு மிதிக்கிறான். ஹல்லேலூயா. அதை தான் நாம் ஏசாயா 25:10 வாசித்தோம். மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம், கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மிதிக்கப்பட்டு போமா. எசபேல் அப்படிதான் கூல எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல. இன்னும் சொல்லப்போனா எப்படி மிதிக்கப்பட்டானா 37ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இதுதான் எசபேலா என்று அடையாளம் காணக்கூடாத அளவுக்கு எசபேல் மிதிக்கப்பட்டு வயலில் போடும் எருவை போல் ஆனாலாம். கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எழும்பின எசபேலை ஆண்டவர் மிதித்து போட்டார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 25:10 வசனம். திரும்ப வாசிப்போம். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும். இந்த மோவாப் எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா அவன் அகந்தையும் பெருமையும் நிறைந்தவன் தான் இந்த மோவாப். வாசிக்கலாம் எரேமியா 48வது அதிகாரம் 29வது வசனம். எரேமியா 48:29. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். இந்த மோவாபுடைய காரியம் என்னன்னா பெருமை பிடிச்சவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அநேக சபைகளில இந்த பெருமையின் ஆவி என்ன செய்யணும், மக்களுக்குள்ள புகுந்து சபையை இடித்து உள்ளுக்குள்ளேயே இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? சபையில் இருக்க மக்கள் இந்த மோவாபிய ஆவிக்கு தங்களை விற்று போட்டு விட்ட காரணத்தினால் தான், மோவாபிய ஆவிக்கு இடம் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு அநேக சபைகள் உடைக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னும் நாம் மோவாபை பற்றி பார்க்க வேண்டுமானால் என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 7, அதே நேரத்தில் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வாசித்தோம் என்றால் மோவாபை பற்றி இன்னும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவ ஜனங்களை ஒரு திட்டத்தோடு சபிக்க வருபவன் தான் இந்த மோவாப். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை சாபத்திற்குள்ளாக உட்படுத்த நினைக்கிறவன் தான் இந்த மோவாப். ஒருவேளை நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளாதபடி நம்மை சாபத்திற்குள்ளாக தள்ள வேண்டும் என்று இந்த மோவாபி பிசாசு எத்தனித்துக் கொண்டிருப்பான் என்றால், இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மோவாபி என்ற ஆவியை தன் காலின் கீழே கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல அவர் மிதித்து போடுவார். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? வாசிக்கலாம் எரேமியா 48வது அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 48:27. இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ, நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. இந்த தேவ ஜனங்களை குறித்து பேசினாலே இந்த மோவாப் என்ன செய்வானா? தலையை துலுக்குவானா, தலையை என்ன செய்வானா? ஆட்டுவானா. இப்ப உங்களுக்கு யார் உங்களுக்கு திட்டுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பிரியமில்லாதவங்க இருந்தாங்கன்னா நல்லா தலையாட்டுவான். இன்னும் பேசு, அவனுக்கு இது வேணும் இன்னமும் வேணும் சொல்லாம என்ன செய்வாங்க? தலையாட்டி போக மாதிரி தலையாட்டிட்டே போயிருப்பாங்க, ஏத்தி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மோவாபும் அப்படிதான், தலையாட்டி ஆட்டி தேவ ஜனங்களை பரிகாசம் செய்பவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை குறித்து பேசின போதெல்லாம் உன் தலையை துலுக்கினாயே என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த மோசமான மோவாபிய பிசாசை ஆண்டவர் கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மிதிப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் என்னாகும் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னாகும் 31:16.
பேயோரின் சங்கத்திலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. இந்த மோவாபியன் யாருன்னா கர்த்தருடைய சபையில வாதை வர காரணமாய் இருந்தவன். வாசிக்கலாம். என்னாம் 25ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 3ஆம் வசனம். என்னாம் 25 1 முதல் 3 வரைக்கும். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. மோவாபியர் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை விருந்துண்ணும்படி அழைத்தாங்களாம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? விருந்து உண்ணது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தேவர்களை சேவிக்கவும் ஆரம்பித்தார்களாம். அது மட்டுமல்லாமல் மோவாபிய குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணி அவர்களுடைய தெய்வங்களை பற்றி கொண்டார்களாம். இந்த மோவாவுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ ஜனங்களை, சபைக்குள்ள இருக்க தேவ ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா வழிவழுக செய்து கொஞ்சமா ஆண்டு விட்டு பிரித்து கடைசியில் முழுவதும் தன் பக்கமா இழுத்து கொண்டு அவர்களை கொண்டு சபையில் கிரியை செய்து தேவனை கோபம் உண்டாக்கி அவர்களை கொண்டு சபையை உடைப்பதும் அவர்களை கொண்டு சபையில் வாதை கொண்டு வருவதும் அவனுடைய திட்டமாகவும் வேலையாகவும் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக சுதாரிப்பாக இருப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மோவாபை ஆண்டவர் என்ன செய்வானா? ஏசாயா 25:10 சொல்லப்பட்டது போல கூலம் மெருக்கலத்தில் மிதிக்கப்படுவது போல அவனை மிதித்து போடுவானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேலை போல ஆண்டவருக்கு சித்தமில்லாததை பிடித்துக் கொண்டு மோவாபிய கூட்டத்தோடு கைகர்த்து கொண்டு அவருடைய தேவர்களை பின்பற்றி கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அவர்களை விட்டுவிட்டு தேவன் பக்கமாய் உங்கள் இருதயத்தை திருப்பி தேவனோடு உங்கள் கரத்தை கோர்த்துக் கொள்வீர்கள் என்றால் மோவாபை மிதித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மோவாப் கர்த்தருடைய சபைகள் வாதை வர காரணமா இருந்தான். ஆனா இந்த பினெகாஸ் என்பவன் கர்த்தருடைய சபையில் இருக்கிற வாதையை நிறுத்துகிறவனாக காணப்பட்டான். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் நாம் பார்க்கும்போது மோசே நியாயாதிபதியை நோக்கி சொல்லுவாரு, யாரெல்லாம் பாகால் பேரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் போய் கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு. எல்லாரும் ஏக கூட்டமா எழுந்து பாகால் பேரை பற்றி கொண்டு போய் திரள் மக்களை போய் கொண்டுட்டு இருப்பாங்க. இவ்வளவு வாதை மிகுந்த அந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் சாவு மரித்து கொண்டிருக்காங்க. அந்த சூழ்நிலையில இஸ்ரேல்ல ஒரு மனிதன் எழுந்து என்ன செய்யறான்? மீதியான ஸ்திரியை பாவம் செய்வதற்கு அழைத்து கொண்டு செல்றான். சூழ்நிலை இப்படி இருக்கிறது. ஆனால் அவனோ பாவம் செய்வதற்கு எதையும் பொருட்படுத்தாமல் பாவம் செய்வதற்கு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போறான். மொத்த சபைக்கு முன்பாக அழைத்து கொண்டு போறான். மொத்த சபையும் கைகளை கட்டி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மனிதன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபைக்காக அக்கறை கொண்ட, சபை மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்ட, சபை மேல் பக்தி வைராக்கியம் கொண்ட ஒருவன் நடுவில் இருந்து எழும்பினான். அந்த 2 பேரையும் ஈட்டியினால குத்தி கொண்டு போட்டான். வாதை நின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மோவாபியை போல சபையில் வாதையை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது பினெகாசை போல சபையில் காணப்படுகிற வாதையை நிறுத்துகிறவர்களாக, விளக்குகிறவர்களாக காணப்படுகிறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பரப்புவதற்கு நம்ம தான் முதல் ஆளா இருப்போம். எப்படி பரப்போம்? ஒரு பிரச்சனை வந்தா எப்படி பரம்புதுன்னே தெரியாது. அப்படி மொத்த சபையும் பரம்பிடும். ஆனா இந்த பினெகாஸ் அப்படி இல்லை. வாதையை நிறுத்துகிறவனாக காணப்பட்ட அன்னைக்கு நீங்களும் நானும் சபையில் காணப்படுகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை தீர்த்து வைப்பவர்களாக நாம் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையின் மேல் பக்தி வைராக்கியமும் சபையின் மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்ட அநேக பினெகாசுகளை தேவன் எழுப்புவாராக இந்த நாட்களில். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தையும், என் அன்பு போதகர்களே, உங்கள் சபையை அழிக்க நினைக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை கண்டு நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. கர்த்தருடைய கரம் சரீரமாய உங்கள் ஆலயத்தின் மேலும் உங்கள் சபை மேலும் தங்கும் என்றால் உங்களுக்கு எதிராக நிற்கிற எசபேல் போன்ற சத்துருக்களையும் மோவாபு போன்ற சத்துருக்களையும் கர்த்தர் எருக்களத்தில் மிதித்து போடுவது போல அவர் மிதித்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும்.
கர்த்தருடைய கரம் இந்த ஈல்ஸ் சபையில தங்கும். இந்த ஈல்ஸ் சபைக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா பலவான்களின் ஆவிகள, எல்லா மோவாபின் ஆவிகள, எசபேலின் ஆவிகள என் தேவன் கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மிதித்து போடுவீராக. ஹalleluya. எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற மோவாபின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கப்பட்டு போவதாக. ஹalleluya. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நீர் வாசம் செய்வீராக, எங்களுக்குள் நீர் தாமரிப்பீராக. ஹalleluya. எங்களுக்குள்ள இந்த மகிமையான காரியங்களை இந்த பட்டணத்தில் செய்வீராக. எங்களை தரைமட்டமாக அர்ப்பணிக்கிறோம். அந்த பினிகாசை போல, அந்த இஸ்ராவை போல சபை மேல் பக்தி வைராக்கியம் காண்பவர்களாய், சபைக்காக அக்கறை கொண்டவர்களாய், சபை மேல் கரிசனை கொண்டவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இஸ்ரா சபை மீது சபை கட்டுவதற்காக வாஞ்சை கொண்ட போது கர்த்தருடைய கரம் அவர் மேல் தங்கினதே. இந்த நாட்களில் எங்கள் இருதயத்தை நாங்கள் சபைக்கு நேராக திருப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான காலை நேரத்தில் அன்பு மகன் ரெய்னார்டோடு ஆண்டவர் இடைப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எல்லாரும் கேட்டோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தேவரீர் இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் உடைய நாமத்தை நாங்கள் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த கிருபை செய்தீர். அருமையான தேவனுடைய வார்த்தைகளை இந்த மகன் மூலமாய் கேட்கும்படி கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினீர். உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நாமத்தை நீர் உங்களுடைய மகன் மூலமாய் தொடர்ந்து மகிமைப்படுத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களில் எங்களுடைய ஜீவனுக்கு நீர் பலனாய் இருப்பீராக. உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்து அசைவாடுவதாக. எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி காப்பீராக. எங்களையும் எங்கள் சபையாரையும் இந்த இரத்தத்திற்குள்ளும் உடைய வசனத்திற்குள்ளும் மறைக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் உடைய ஆளுகை வருவதாக. எல்லா இந்த கொடூர வியாதிகளை எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போடுவீராக. லோகத்தின் தேவன் எங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களை போஷித்தேன். தொடர்ந்து எங்களோடு நீர் இந்த வாரம் எல்லாம் இடைப்பட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றித்தார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக, எங்களை காப்பதாக. கையிட்டு செய்த ஒவ்வொரு வேலைகளிலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மறுமுறை நாம் சந்திக்கு வரையும் கர்த்தருடைய கரம் கூட நடத்துவதாக. God bless you.